நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் நக்சல் நடமாட்டம் மற்றும் வனவிலங்கு வேட்டை குறித்து போலீசார் தொடர் விசாரணை மற்றும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடுகாணி பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் தெரிந்த இருவரை இன்ஸ்பெக்டர் சங்கமேஸ்வரன், எஸ்ஐ கலையரசி ஆகியோர் பிடித்து விசாரித்தனர். அவர்கள் தேவாலாஹட்டி பகுதியைச் சேர்ந்த மணி வயது 53 மற்றும் சசிகுமார் வயது 39 என தெரியவந்தது. அவர்கள் துப்பாக்கி தோட்டா வைத்திருந்ததும் தெரிந்தது. விசாரணையில் தமிழக எல்லையை ஒட்டிய கேரள மாநிலம் மருதா என்ற இடத்தில் இருந்து 1,25,000 ரூபாய்க்கு புதிய ரக நாட்டு துப்பாக்கியை வாங்கி வந்ததும் அதில் வனவிலங்குகளை வேட்டையாட முயற்சி செய்ததும் தெரியவந்தது. மணி, சசிகுமாரை கைது செய்தனர். மணி வீட்டில் பதுக்கி வைத்திருந்த புதிய ரக நாட்டு துப்பாக்கி மற்றும் 6 தோட்டாக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. துப்பாக்கி விற்பனை செய்த நபர் மற்றும் வேட்டை கும்பலுடன் தொடர்பில் இருந்தவர்கள் குறித்து தேவாலா டிஎஸ்பி செந்தில்குமார் தலைமையிலான போலீசார் விசாரிக்கின்றனர். மருதா வனப்பகுதி நக்சல்கள் நடமாட்டம் நிறைந்த பகுதியாக இருக்கும் நிலையில் அங்கு நாட்டு துப்பாக்கி விற்பனை செய்ததும் அதனை தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் வாங்கி வந்ததும் பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியுள்ளது. டிஎஸ்பி கூறுகையில், தொடர் விசாரணைக்கு பின்னர் வேட்டை கும்பலின் செயல்பாடுகள் குறித்து முழு விவரம் தெரியவரும் என்றார்.